இன்றைய வேதவாக்கு. ஆலயம் செல்லும்பொழுது நாம் பின்பற்ற வேண்டியதான வழிமுறைகளிலே நாம் ஒரு சில காரியங்கள் குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நாம் பார்த்ததான தலைப்பு, நாம் ஆலயம் செல்லும் பொழுது, தேவாலயம் செல்லும் பொழுது நாம் தாழ்மையுடன் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திற்கு வர வேண்டும், தேவாலயம் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைய நாளில் நாம் பார்க்கிறதான அதன் தொடர்ச்சியாக அடுத்தபடி சகோதரனுடன் ஒப்புரவாக வேண்டும். முதலாவதாக பார்த்தோம், தாழ்மையோடு தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தேவாலயத்துக்கு கடந்து வர வேண்டும் சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக பார்க்கிறோம், நாம் ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாகிறதான அந்த எண்ணத்தோடு கூட, சகோதரனோடு கூட, சகோதரியோடு கூட, உடன் பிறந்த நண்பர்களோடு கூட, உடன் பிறந்தவர்களோடு கூட, உற்றார் உறவினரோடு கூட, யாவரோடும் கூட நம்ம சமாதானமாக ஒப்புரவாகி வர வேண்டும் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்ப்பது, ஒப்புரவாகி, விசேஷமாக சகோதரன் ஒப்புரவாகி நாம் தேவாலயத்துக்கு கடந்து வர வேண்டும். நாம் தேவாலயத்துக்கு கடந்து வரும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களில் இது இரண்டாவதாக இருக்கிறது. மத்திய எழுதிய சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடன் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. நம்முடைய சகோதர சகோதரிடம் ஒப்புரவாக வேண்டும், நல்மனம் பொருந்த வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவதான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் செலுத்துவதான காணிக்கையை குறித்து நாம் எந்த ஒரு காரியம் கடவுளுக்கு செய்ய வேண்டும் சொன்னாலும் அதிலே பலன் உண்டாக அதை கடவுள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நாம் யாவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல பார்ப்போம், சகோதரனோடு கூட ஒப்புரவாக வேண்டும், பின்பு வந்து காணிக்கை செலுத்து சொல்லி சொல்வதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. நம்முடைய சகோதர சகோதரியிடம் ஒப்புரவாக வேண்டும், நல்மனம் பொருந்த வேண்டும். மனஸ்தாபம், மனக்கசப்பு, வைராக்கியம், முகதாட்சியம், பொறாமை, எரிச்சல், கசப்பு, தீண்டாமை, உயர்வு, அந்தஸ்து, பணம், தொழில், கல்வி, அழகு, பேர் புகழ், நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இவைகளால் கொண்டு தாழ்மையாகவோ வேறுபடுத்தியோ பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தால் நாம் தேவனுக்கு செய்யும் எந்த செயலும் ஏற்புடையதாக இருக்காது. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. அது சுயநலம் வாய்ந்ததாகத்தான் காணப்படும். காணிக்கை, உதவி, தான தர்மம் எதை செய்தாலும் கடவுள் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். எனவே தான் இயேசு இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார், சகோதரன் ஒப்புரவாகு, நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ செய்கிற எந்த ஒரு காரியம் ஏற்புடையதாக இருக்காது, அதை கடவுள் அங்கீகரிக்க மாட்டார் என்று அங்கு வலியுறுத்துவதான காரியத்தை பார்க்கிறோம். நீ அப்படி நல்மனம் பொருந்தி ஒப்புரவான பின்பு வந்து காணிக்கையை நீ அதன் பின்பு வந்து காணிக்கை அதன் பின்பு அது நீ செய்ய வேண்டியதான கடவுளுக்கு நேர்த்தி கடனாக செய்ய வேண்டியதான கடவுளுக்கு செலுத்த நீ திட்டமிட்டிருக்கிறதான காரியங்களை செலுத்தலாம். அதுதான் இங்கே சொல்லுவதான காரியமாக நாங்கள் பார்க்கிறோம். அதை அங்கே அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 12ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், உங்களால் கூடுமானால் எல்லா மனுஷனோடும் கூட சமாதானமாக இருங்கள் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. எல்லா மனுஷனோடு கூட சமாதானமாக இருக்கணும். முடிந்த வரையில் எல்லா மனுஷனோடு கூட நம்ம ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. நம்மிலே விசுவாசிகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார்கள். நன்னடத்தை அவருக்கு கனத்தையும் நாம் பிரதிபலிக்கிறதான காரியம், விசுவாசிகளாகி இயேசு பின்பற்றுகிறவர்களாகிய நாம் பிரதிபலிக்கிறதான அந்த காரியம் அவருக்கு, ஆண்டவருக்கு கனத்தையும், தீய நடத்தை அவருக்கு அவமரியாதையும் கனவீனத்தையும் கொண்டு வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் யாரை பிரதிபலிக்கிறோம்? அநேக நேரங்கள் நாம் நடந்து கொள்கிறதான, நாம் பேசுகிறதான, நாம் செயல்படுகிறதான கிரியையிலே நாம் யாரை வெளிப்படுத்துகிறோம்? இயேசுவையா அல்லது தன்னைத்தானையாவா, இல்லை பிசாசையா என நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் இயேசுவை தான் பிரதிபலிக்கிறோமா என்பதை நாம் நினைவில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும்.
யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் என்று பார்க்கும்பொழுது அது சமாதானத்தையும், அது ஐக்கியத்தையும், நல்மனம் பொருந்துகிறதையும், தன்னை தாழ்த்துகிறதையும் அங்கு காட்டுகிறது. ஊக்கமான வேண்டுதலுக்கு என்ன செய்கிறாரா? கர்த்தர் பலன் தருகிறார். பலனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும். பலம் என்றால் வல்லமை, ஆற்றல். நீதிமானுடைய ஜெபங்களானது தேவனுடன் இணைந்து இந்த உலகத்தில் வல்லமையுள்ள சக்தியாக மாறி பெரிய காரியங்களை செய்ய அது செய்து முடிக்கும். அறிக்கையிடுகிறது. இரண்டாவதாக அறிக்கை. அது என்ன? அவர் செய்கிறதான அறிக்கை. அவர் ஆசாரியிடம் அறிக்கையிடுதல் குறிப்பிடாமல் ஒருவருக்கொரு அறிக்கையிட்டு தன்னுடைய குறைகளை குறிப்பிடுகிறார். நாம் செய்யதான அறிக்கையெல்லாம் ஆசாரிடத்திலே சொல்ல வேண்டும், பாஸ்டத்திலே சொல்ல வேண்டும்ங்கிறதாக அங்கே சொல்லாதபடிக்கு ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு உங்கள் குறைகளை மன்னியுங்கள் என்பதை அங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். விசேஷமாக யாராவது ஒருவர் வியாதிப்பட்டால், விசுவாச குடும்பங்களில் யாராவது ஒருவர் வியாதிப்பட்டால், பலவீனப்பட்டாலோ சாதாரண விசுவாச மக்கள் ஐக்கியப்பட்டு கூடி வர வேண்டும். கூடி வந்து அவர்களுக்காக ஜெபிக்கலாம். இப்பழக்கம் இவர்களுக்கு வருவது மிக மிக நல்லது. விசுவாச மக்கள் கூடி வருவது, ஐக்கியப்படுவது, ஒருமனப்படுவது மிக மிக நல்லது. அங்கு ஒரு வெளிப்படையான தன்மையை, அன்பு புரிதலையும் அங்கு பார்க்கிறோம். அப்படி இருந்தால்தான் இது சாத்தியமாகும். புதிய ஏற்பாட்டு சபை மக்கள் எல்லாரும் ஆசாரியர்களே. நம்முடைய ஜெபம் பலவீனப்படும் பொழுது என்ன செய்கிறோம்? பலமுள்ளதாக இருக்கிறதா என்பதை நாம் எதை வைத்து புரிந்து கொள்கிறோம்? சாதாரணமானது என்றும் பலவீனமானது என்றும் எதை வைத்து நாம் சொல்கிறோம்? நம்முடைய ஜெபம் பலனற்று போகுமே என்றால் நாம் நீதிமான்களாக இல்லை. நாம் நீதிமான்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் பலனுள்ளதாக காணப்படும். நாம் விசுவாசத்திலே செய்கிறதான ஜெபமானது பலனுள்ளதாக மாறும். எப்பொழுது நாம் நீதிமான்களாக இருக்கும் பொழுது. அப்பொழுது நாம் நீதிமான்களாக இருக்க, விசுவாச மக்களாக நாம் இருக்க வேண்டும் சொன்னால் நாம் ஒருவராக ஐக்கியப்பட்டு சகோதர சிநேகத்திலே, அன்பிலே கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் நாம் நீதிமான்களாக இருப்போம். நம்முடைய ஜெபம் ஏற்புடையதாக இருக்கும். நாம் செய்கிறதான, கடவுளுக்கு கொடுக்கிறதான காரியங்கள் எல்லாத்தையும் கடவுள் அங்கீகரிப்பார். இல்லை என்றால் நம்முடைய காரியங்களை ஒருபோதும் கடவுள் அங்கீகரிக்கவே மாட்டார். அது வீண் மாய்மலமாகவே அது காணப்படும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும்போது, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை நீ ஆதாயப்படுத்தி கொண்டாய் என்று இங்கு பார்க்கிறோம். ஒருவருடைய குறையை ஒருவர் அறிக்கை செய்யுங்க. ஃப்ரீயாக திறந்த மனதோடு கூட ஒருவரோடு பேசிக்கொள்ளுங்க என்பதை இங்கு குறிக்கிறது. நீயும் அவனும் ஒப்புரவாகுதல் சாத்தியமில்லை என்பது வரும்பொழுதுதான் தெளிவாகிறது மற்றவனிடத்தில் சொல்லக்கூடியதாக. ஆனால் அதுவரையிலும் அவன் நல்மனம் பொருந்தும் வரையிலும், அவன் அதற்கு சாத்தியப்படும் வரையிலும் மற்றவரிடம் அவனுடைய குறைகளை ஒருபோதும் சொல்லக்கூடாது. உன்னுடைய சகோதரனுடைய குறைகளை, உன் சகோதரனுடைய பலவீனங்களை மற்ற நபரிடம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. நீயும் அவனும் நல்மனம் பொருந்த முடிந்த வரையிலும் அவனுக்கு அதை எடுத்துச் சொல்ல வேண்டும். அவனிடத்தில் ஒப்புரவாக நீ பிரயாசப்பட வேண்டும். அதைத்தான் இங்கு மற்றவர்களும் சொல்லாதபடிக்கு நாம் இருப்பது அது நல்லது. அப்படி செய்வோம் என்று சொன்னால் வம்பு பேசுதலாக காணப்படும். சமாதான குறைவு கொண்டு வரும். அதற்கான வழியே இல்லாமல் போகும். அவர்கள் சமாதானப்படுவதற்கான வழியே இல்லாமல் போகும். சாத்தியமற்ற ஒரு செயலாகும். சகோதர சகோதரியை மீண்டும் ஐக்கியத்தில் கொண்டு வருவதே நோக்கமே அன்றி அவர் எவ்வளவு மோசமான நபர் என்பதை ஒவ்வொருவருக்கும் காட்டுவது அல்லது அதை மிகைப்படுத்தி மோசமாக அவிசுவாச செயலாக கொண்டு வருவது அது எரிச்சலையும் சண்டையும் பிரிவினையும்
அதிகரிக்க செய்யுமே தவிர விசுவாசத்தை ஒரு நாளும் அது கூட்டி தராது. விசுவாசத்தில் வளர ஒரு நாள் அது விட்டு கொடுக்காது. நாம் அவைகளை மிக 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 அவசியமாக ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சகோதரனோ நம்முடைய சகோதரியோ நம்மளோட நெருங்கி இருக்கிறதான சக விசுவாசியோ சக நண்பரோ அவரிடத்துல நமக்கு ஒரு கசப்பு உண்டாகும் என்று சொன்னால் அதை அவரோடு கூட தனித்திருக்கும்போது அதை அறிக்கை செய்து அவரோடு கூட ஒப்புரவாக கூடுமான வரையிலும் ஒப்புரவாகுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படி பிரயாசப்பட்டு கடைசி வரையிலும் அவரோடு ஒப்புரவாகுவதிலேயே நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படி பிரயாசப்பட்டு முடியாத பட்சத்திலே அது மற்ற ஆவிக்குரிய காரியங்களே தேர்ச்சி பெற்றதான ஆவிக்குரிய காலம் நன்கு வளர்ந்ததான சபை போதகரிடத்திலோ சபை மூப்பரிடத்திலோ சொல்லி அதை நாம் சரி செய்யலாமே தவிர ஒருபோதும் பிறருடைய குறைகளையோ குற்றங்களையோ மற்றவரிடத்திலே நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் அதை சுட்டி காட்டக்கூடாது. அப்படி பலவீனத்தை நாம் அறிக்கை செய்யக்கூடாது. அவர்கள் பலமடையும்படிக்காக அவர்களும் விசுவாசத்திலே ஐக்கியப்படும்படிக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவருடைய குறைகளை தூட்டி திரியக்கூடாது. அது மோசமான ஒரு செயலாக பிரிவினையும் எரிச்சலையும் சண்டையையும் அதிகரிக்க செய்யுமே தவிர விசுவாசத்தை ஒரு நாளும் அது கொண்டு வராது. நம்முடைய நோக்கமெல்லாம் கிறிஸ்துவை நம் மூலம் பிரதிபலிக்க செய்வது. அதற்கு சகோதரனோ சகோதரியோடோ நம்மோடு கூட பழகுத பேசுகிற நபரோடு கூட எப்பொழுதுமே ஒப்புரவாக ஐக்கியமாக இருக்கவே செய்ய வேண்டும். இதையேத்தான் வேதவசனம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சகோதரனோடு கூட சகோதரியோடு கூட ஒப்புரவாக வேண்டும் சொல்லி அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி தேவாலயத்தை நோக்கி நாம் வரும்பொழுது நாம் ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக நாம் வர வேண்டும். அப்படி வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை அங்கீகரிப்பார். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.